Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 18 detail 2 படிக்கலாம். How is the structure of DNA organized? What is the biological significance of DNA? DNA structure எப்படி organize பண்ணிருக்கு? Importance of DNA in living organisms. இதுதான் படிக்க போறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 267ல இந்த ஆன்சர் இருக்கு. DNA molecule consists of two polynucleotide chains. நியூக்ளியோடைட்னா என்ன? நியூக்ளியோடைடு தான் பேஸ் யூனிட் ஆஃப் DNA. Each nucleotide has three parts: sugar, phosphate group, nitrogenous base. இந்த nitrogenous baseல 4 types இருக்கு. A, T, G, C. இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். நியூக்ளியோடைட்ல இது எல்லாமே இருக்கும்: sugar, phosphate group and nitrogenous base. DNA molecule consists of two polynucleotide chains. அப்படின்னா ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின் இருக்கும். பாலிநியூக்ளியோடைட்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் மெனி நியூக்ளியோடைட்ஸ். இந்த டயக்ராம்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி நியூக்ளியோடைட்ஸ். அதுதான் டூ செயின்ஸ் ஆஃப் டூ polynucleotide chains ன்னு சொல்றோம். These chains form a double helix structure with two strands which run anti-parallel to one another. இந்த ரெண்டு நியூக்ளியோடைட் செயினும் பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஏணிய ட்விஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஷேப்க்கு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். These two strands are opposite to each other. இது பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வருது, இந்த ஸ்ட்ராண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அதுதான் ஆன்டி பேரலல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நைட்ரஜனஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் which form the backbone of the DNA. நைட்ரஜனஸ் பேசஸ்னா 4 நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்கு. TCன்னு ஷார்ட்டா மென்ஷன் பண்ணுவோம். அடினைன், குவானைன், பியூரின்ஸ் சொல்லுவோம். தைமைன், சைட்டோசைன், பைரிமிடின்ஸ் சொல்லுவோம். நைட்ரஜனஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ். இதுதான் ஒரு நியூக்ளியோடைடோட பிக்சர். இதுல இங்க CGATGCன்னு போட்டிருக்கு இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம்ல 4 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் பேசஸ். ஸோ அதெல்லாம் தான் இது. ஸோ இதை வந்து they are in the center and they are linked to sugar and phosphate units. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப டீடைலா பாத்தீங்கன்னா இதுல இந்த ஹெலிக்கல் பிக்சர்ல பாத்தீங்கன்னா நடுவுல இந்த நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்கும். A, T, C, G இதெல்லாம் இருக்கும். Pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. இந்த 4 பேஸும் நைட்ரஜனஸ் பேஸும் they are paired in a fixed and specific way. அதாவது அடினைன் pairs only with thymine. அடினைன் வேற எது கூடயும் pair ஆகாது. It pairs only with thymine and the connection is through 2 hydrogen bonds. Cytosine always pairs only with guanine, not with any other nitrogen base. அது எப்படி பாண்ட் ஆகுது? 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா இது லிங்க் ஆகுது. சைட்டோசைனும் குவானைனும், அடினைனும் தைமைனும் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா லிங்க் ஆகுது. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேரிங் பிட்வீன் நைட்ரஜனஸ் பேசஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக் and always it is between purine and pyrimidine. பியூரின்குள்ளேயே வந்து உங்களுக்கு பாண்டிங் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. பியூரின்ல இருக்க ஒரு நைட்ரஜன் பேஸ் பைரிமிடின்ல இருக்க ஒரு நைட்ரஜன் பேஸோட பாண்ட் ஆகும். இதுதான் நம்ம பார்த்தோம். அடினைன் லிங்க்ஸ் வித் தைமைன் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். Cytosine links with guanine through 3 hydrogen bonds. So இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், adenine is always bonded only with thymine. Cytosine is bonded only with guanine. This is called complementary base pairing. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸும் காம்ப்ளிமெண்டரி பேஸ் டைப் கூட பேர் ஆகிறதுனால இந்த பேரிங்க காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னு சொல்றோம். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் between the nitrogenous bases make the DNA molecule stable. இந்த நைட்ரஜன் பேசஸ் அதாவது அடினைன், தைமைன், சைட்டோசைன், குவானைன் இந்த பேசஸ்க்கு நடுவுல உள்ள ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் டிஎன்ஏ மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம். ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 angstrom. ANGSTROM angstrom. There are 10 base pairs in a complete turn. ஏற்கனவே பார்த்தோம், டிஎன்ஏ ஷேப் ஒரு ட்விஸ்டட் லேடர்னா ஏணி, ஒரு ட்விஸ்டட் ஏணி மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட் டர்ன்
ஒன் கம்ப்ளீட் டேர்ன் அத ஒரு ட்விஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு டேர்னோட லென்த் 34 ஆங்ஸ்ட்ராம்ஸ், அதாவது 3.4 நானோமீட்டர். ஸோ ஒரு டேர்ன்குள்ள 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். The nucleotides in a helix are joined together by phosphodiester bonds. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு நியூக்ளியோடைட்ல நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், அண்ட் தென் பாஸ்பேட் இருக்கும், பாஸ்பேட் யூனிட் இருக்கும். இப்போ ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடோட எப்படி ஜாயின் ஆகுது? பாஸ்போடைஸ்டர் பாண்ட்ஸ் மூலமா. இங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இந்த நியூக்ளியோடைடுக்கு ஜாயின் ஆயிருக்கிறது பாஸ்போடைஸ்டர் பாண்ட், லைக் திஸ். We also have to write about importance of DNA. It is responsible for the transmission of hereditary information from one generation to next generation. Hereditary information என்ன? ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு சைல்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய ஜீன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஐ கலர், இப்ப பேரண்ட்டுக்கு பிளாக் ஐஸ், ப்ரௌன் ஐஸ் இருந்துச்சுன்னா அந்த சைல்டுக்கும் ப்ரௌன் ஐஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஹேர் டைப், கர்லி ஆர் ஸ்ட்ரைட் ஹேர். பேரண்ட்ஸ்க்கு கர்லி ஹேர் இருந்துச்சுன்னா சைல்டுக்கும் வரக்கூடிய அந்த கர்லி ஹேர் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் பிளட் குரூப்பும் சேம் பிளட் குரூப் இன்ஹெரிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது? டிஎன்ஏல ஸ்டோர் ஆகுது. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்யர்டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ். டிஎன்ஏ தான் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ புரோட்டீன் ப்ரொடக்ஷனை எது கண்ட்ரோல் பண்ணுது? டிஎன்ஏ. அதுல தான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால ஒவ்வொரு ஆர்கானிசமோட ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் growth, ரீப்ரொடக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ், இது எல்லாத்தையுமே இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றது டிஎன்ஏ. அவ்வளவுதான். திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஷின். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ. இந்த டயக்ராம் வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஒன்லி ட்விஸ்டட் ஸ்ட்ராண்ட்ஸ் 2 வரைஞ்சிட்டு நடுவில் நைட்ரஜன் பேசஸ் போட்டுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதினா போதும். அண்ட் தென் நைட்ரஜன் பேசஸ்க்கு நடுவில் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். அண்ட் தென் ஒரு டேர்னுங்கிறது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அதோட மெஷர்மெண்ட் இங்கே எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் give a thumbs up by clicking on the like button. Share it with your friends. Click on subscribe for more videos. Thank you.